ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபிக்குட்டி சேனல். இன்றைக்கி வீடியோட ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா பார்க்கலாம் வாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசிப்பு எடுத்துக்கிறேன். 3 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதெல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரைக்கிறதுக்கான மசாலா பார்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசை, 1 ஸ்பூன் அளவுக்கு முந்திரி, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் காய்கறி உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பட்டாணி ஊற வச்சுருக்கேன், நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இதுதான் மெயின் இந்த குருமாவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். 3 வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மெஷர்மெண்ட் ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இந்த குருமா 5 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட் கூட குறைச்ச உங்கள் எப்படி தேவையோ அப்படி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க, குருமா கலர் மாறிடும். ஸோ மஞ்சத்தூள் சேர்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணியிருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். பட்டாணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்து 3 விசில் விடுங்க. இப்போ விசில் வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா காய்கறிலாம் வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை, தேங்காய் பேஸ்ட் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. தேங்காயோட பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா குருமா திக்காயிடுச்சு. எம்மியான ஹோட்டல் ஸ்டைல் வெஜ் குருமா ரெடி. சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.